வணக்கம், வெல்கம் தோழா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் யார் பணம் போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், வெல்கம் தோழா. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் யார் பணம் சம்பாதிக்க முடியும், எந்த கிரக நிலைகள் தன்னுடைய பிறந்த கால அல்லது ஜனன ஜாதகத்தில் நிலை இருந்தால் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரும் அல்லது போகும், பணம் வரணும் இல்லைனா போயிடும் அப்படின்றது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது. நம்ம சொந்த ஜாதகத்தை வச்சு எளிமையான முறையில் சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகம் இருந்ததுன்னா கையில் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கின்னு இதை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது இருந்ததுன்னா பாருங்கள். முதல்ல ஜாதக கட்டம் எடுத்துக்கணும். மொத்தம் 12 கட்டம் இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி இருக்கும் கட்டம். இதில் பார்த்தீங்கன்னா லக்கணம், உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் எந்த கட்டத்தில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2 கோடு மேலே போட்டு கீழே லான் போட்டிருந்தாங்கன்னா அதான் லக்கணம். அதுதான் ஒன்றாவது பாகம். அதாவது உங்களது சப்போஸ் இங்கேருந்து 5வது கட்டத்தில் இருக்கிறதுல சிம்ம ராசியில் உங்களது லக்கணம்னு போட்டிருந்ததுன்னா அதுதான் உங்களது ஒன்றாம் அதிபதி. அதிலேருந்து தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். இப்போ நம்ம காலபுருஷ தத்துவத்து பிரகாரம் நான் 1ஆம் அதிபதி மேஷத்துலேருந்து 1ஆம் அதிபதியாக கணக்கு எடுத்துக்கின்னு ஒவ்வொரு கட்டமாக தாண்டி 12வது கட்டம் மீன கட்டத்தில் முடிச்சிருக்கிறேன். அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் லான் போட்டு எங்கே இது மாதிரி கிராஸ் பண்ணிடுறாங்களோ அதை நீங்கள் 1ஆம் அதிபதியாக எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த 1ஆம் அதிபதி கணக்கு அடித்து முதல்ல 12 கட்டம் போட்டு இப்போ இது மாதிரி கோடு போட்டு நீங்கள் தனியாக ஒரு ரஃப் ஷீட்டில் போட்டு பாருங்கள். ஜாதகத்தில் போட்டு பார்க்காதீங்க, அதில் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ மூலமாக நம்ம எப்படி இதை இன்னும் நல்லா பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இது எல்லாருக்குமே உதவுன்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் இப்போ கரெக்டாக எடுத்து வச்சுங்க. நம்மளுடைய ஜனன கால ஜாதகத்தில் அப்படின்னா பிறந்த ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி இந்த 8ஆம் அதிபதி பலர் சேர்ந்து முதலீடு செய்கிற இடம். இப்போது சீட்டு பிடிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, மற்றவங்க டியூ கட்டுறது, பணம் போடுற இடம், அது மாதிரி மிகப்பெரிய மற்றவங்களுடைய பணம் புழங்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். 2ஆம் இடம்ன்றது நம்மளுடைய பணம், நம்மளுடைய தனிப்பட்ட பணம், நம்ம சம்பாதிச்சு வர பணம், அதை எடுத்து 2ஆம் இடம். இப்போ 2ஆம் இடத்துல நம்ம சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்த பணத்தை எடுத்து போயிட்டு நீங்கள் 8ஆம் இடத்துல போட்டிங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் சம்பாதிச்ச பணம் விளக்கு இறைத்த நேரு போல் வேஸ்ட்டாக போயிடும். அது ஷேர் மார்க்கெட்டும் அது மாதிரி பலருடைய பணம் புழங்குற இடம். அதனால் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இது நிதி நிறுவனம், சிட் ஃபண்டு அது மாதிரி போட்டால் சீட்டு நடத்துகிறாங்க. அது மாதிரி நடந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆவது இடத்துல பணத்தை சம்பாரித்து 8ஆம் இடத்துல எடுத்துன்னு போய் நீங்கள் போட்டிங்கன்னா பணம் நஷ்டமாயிடும். இதை எப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம், இதை எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றதுனா, 8ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடக்கூடாது. 8ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்து நீச்ச நிலைமையில் இந்த 2ஆம் அதிபதி போய் 12ல் உட்காந்துருந்தாலோ, அது மாதிரி எதுனா ஒரு 6ல் 8ல் 12ல் 2ஆம் அதிபதி போய் இங்கே உட்காந்துருந்தாரோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். இவருக்கு செவ்வாய் 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி புதன். இந்த புதன் 6ஆம் இடத்துலையோ அப்படி இல்லைனா 8ஆம் இடத்துலையோ அப்படி இல்லைனா 12ஆம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை சீட் ஃபண்டோ இல்லை சீட்லேயோ பணம் போட்டாருன்னா நஷ்டமாயிடும். பங்கு சந்தை முதலீடு அப்படின்னு போனாலும் நஷ்டமாயிடும். ஆனால் இவங்களுக்கு
ஆசையாக இருக்கும். பங்குச்சந்தையில் போகணும், சீட்டு பிடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பெருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதனாலேயே நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. பேராசை பெருநஷ்டம். இந்த 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு இருந்தாலோ அல்லது 2ஆம் அதிபதி 6, 8, 12 போன்ற இடங்களில் அமர்ந்தாலோ பங்குச்சந்தை முதலீடு செய்யக்கூடாது. பார்த்து செய்யறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஜனன ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியம். அடுத்தது ஒரு ஜனன ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி தான் ஷேர் மார்க்கெட்டு வந்து முக்கியம். எனவே 5ஆம் அதிபதி திசையோ அல்லது 2ஆம் அதிபதி திசை ரிஷபம், கும்பம், சிம்மம், கும்பம் அப்படின்னு ரிஷபம், சிம்மம், கும்பம் லக்கணம் சேர்ந்தவங்க 11ஆம் அதிபதி திசை நடந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டு சீட்டு பிடிப்பது லாபம் தரும். நல்லா கேட்டுங்க. ரிஷப லக்கணக்காரங்க, சிம்ம லக்கணக்காரங்க, கும்ப லக்கணக்காரங்க இந்த 3 லக்கணக்காரங்களும் 11ஆம் அதிபதி திசை அவங்களுக்கு வந்து இப்போ இங்கே வந்து லக்கணம் 1ஆம்ன்றதால 11ஆம் அதிபதி கும்ப லக்கணம் அதிபதி சனி பகவானோட திசை நடக்கும்போது இந்த லக்கணத்துக்காரர் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கினாங்கன்னா, இந்த ரிஷப லக்கணக்காரத்துக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு இறங்கினாங்க அப்படின்னா அவங்க லாபம் எடுக்கலாம். அடுத்த விதி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியோட ராகு அல்லது திசை ராகு சேர்ந்து அல்லது அவராக கூட சேர்ந்து திசை நடத்தினா ஷேர் மார்க்கெட் மூலம் லாபம் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 12வது சாரம் வாங்கியிருந்தாலோ அல்லது 8வது சாரம் பெற்றிருந்தாலோ அல்லது கேந்திரங்களில் அதாவது கேந்திரம்னா 3, 6, 9, 12 இது மாதிரி இடத்துல நின்று இருந்தாலோ அவங்களுக்கு அதீதமான ஆசை வந்து ஷேர் மார்க்கெட்டு வட்டிக்கு விடுறது, அதுக்கப்புறம் சிப்பனில் போட்டு நஷ்டம் அடைகிறது வரும். நல்லா கவனிச்சிங்க. 2ஆம் அதிபதி 12வது சாரத்தை வாங்கியிருந்தாலோ 12ஆம் அதிபதி சாரத்தில் வாங்கியிருந்தாலோ அல்லது கேந்திரத்தில் நின்றிருந்தாலோ ஷேர் மார்க்கெட்டு அதிக லாபம் தரும்னு எதிர்பார்த்து நஷ்டம் உண்டாக்குவாங்க. இதோட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் பெற்று 8ல் நிற்கிறாருன்னு வச்சுக்கிங்க. உங்கள் சீட்டு நடத்தி பிறராண்ட வசூல் செஞ்ச பணம் வட்டி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து நஷ்டமடைவாங்க. அதாவது 7ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் நின்று 8ல் நிற்கிறாருன்னு வச்சுக்கிங்க. அவங்க வந்து பண விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஷேர் மார்க்கெட்டோ மற்றவங்களுக்கு பணம் தரத்தோ இருக்கக்கூடாது. இந்த உங்களுக்கு சரியாக புரியலன்னா ஸ்லோவாக வச்சு இந்த வீடியோவை 2வது வாட்டி கூட பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 2ல் இருந்தால் சமூகத்திலிருந்து அவங்களுக்கு பணம் வரும். அதாவது இந்த 8ஆம் அதிபதி 2ல் நிற்கிறாருன்னு வச்சுங்க. 2ஆம் அதிபதி சாரத்தை வாங்கி நின்றாலோ இல்லை 2ல் நின்றாலோ அவங்களுக்கு பொது பணம் ஊரில் இருந்து பணம் வந்து ஜனங்கள்லேருந்து பணம் வந்து தனக்கு வரும். அப்படின்னா இவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம். இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வரும், சீட்டு பிடிக்கலாம். அடுத்தது இவங்க பணத்தை பெருக்க பார்க்கலாம். அதாவது 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கணும். பலரோட பணம் அவருடைய பாக்கெட்டுக்கு வரா மாதிரி சம்மந்தம் இருந்தது அப்படின்னா அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டோ சீட்டு பிடிக்கிறதோ எது ஒன்றாலும் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 8லேயோ 12லேயோ பெற்று சீட்டு 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியில் சாரம் பெற்று ஷேர் மார்க்கெட்டில் நட்டம் உண்டாகும். அதாவது 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக கூட 12ஆம் அதிபதியாக கூட தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் உண்டாகும். இதோடு வந்து இந்த 2ஆம் அதிபதி 8ல் நின்னோ இல்லை 12 நின்னோ கூட வந்து 4ஆம் அதிபதி, அதாவது 4ஆம் அதிபதி வந்து வீடு வாகனம் அப்படின்ற 4ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதியோட கூட இல்லை 12ஆம் அதிபதியோட கூட 2ஆம் அதிபதியும் சேர்ந்து தடைபட்டிருந்தாருன்னா வீட்டில் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருட்டு பயம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய வந்து பொருளை வந்து
களவாடுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. அடுத்தது 8ஆம் இடம் பிறர் பணம் முதல்ல சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து உயில் வந்து பணம் வரும். இதுவே 8ஆம் அதிபதி நல்ல இடத்துல உக்காந்து 2ல் உக்காந்துருந்தார், நல்ல இடத்துல உக்காந்துருந்தாருன்னா அவங்களுக்கு உயில் மூலம் பணம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். லாட்ரி வாங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். இவங்க வந்து எந்த பண விஷயத்தில் எதில் வேணாலும் துணிஞ்சு இறங்கலாம். அவங்களுடைய திசையை பார்த்து இறங்கணும். அடுத்தது இப்போ இந்த லக்கணக்காரர்கள் உங்களுக்கு மேஷம் லக்கணமாக இருந்ததுன்னா 9ஆம் அதிபதி, இந்த 9ஆம் அதிபதி 8ல் நின்னாருன்னா, அதுவும் விசாகத்தில் நின்று திசை நடத்துனா பினாமி சொத்து உங்களுக்கு வரும். அதாவது மேஷ லக்கணக்காரங்க இந்த ஜாதகத்தில் போடுறது மேஷ லக்கணக்காரங்க. நீங்கள் ஒரு வேளை மேஷ லக்கணக்காரங்களாக இருந்து அவங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் அதிபதி 8ல் நிற்கிறாருன்னா உங்களுக்கு வந்து பினாமி பணம் நிறைய வரும். நீங்கள் வந்து உழைக்கவே இல்லைனா கூட மற்றவங்களோட பணத்தை எடுத்தாந்து உங்களுக்கு தருவாங்க. அந்த ஜாதக அமைப்பு நல்லா கவனிச்சிக்கிங்க. நீங்கள் மேஷ லக்கணக்காரங்களாக இருந்து 9ஆம் அதிபதி 8ல் இருந்தாருன்னா உங்களுக்கு அனாமத்தான பணம், பினாமி பணம் வரும். அது மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய பணத்தை பினாமிகள் பேரில் தந்துருக்காங்க. அந்த நிறைய பினாமி நமக்கு வெளியில் தெரியும். உங்களுக்கு அது மாதிரி பினாமி யாருன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதில் பாருங்கள். அதில் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நல்லா இந்த வீடியோ 1க்கு 2 முறை பார்த்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது, பண விஷயம் சம்மந்தமாக ஈடுபடுறது, கொடுக்கல் வாங்கல், மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுன்னு பண விஷயத்தில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.